வணக்கம். காணொலியினூடாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையில அரசியல பொருளாதாரமும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பிற நாடுகளுடைய செல்வாக்கு அதிகளவாக இருந்து வருவது வழமை. இதுல முக்கியமாக இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த பட்டியலுக்குள்ள முக்கியமானவர்களாக அடங்குவார்கள். இந்த சூழ்நிலையிலும் இலங்கையில கடைசியாக ஏற்பட்டிருக்கிற இந்த 5 ஆட்சி மாற்றத்திலும் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுடைய தலையீடு அதிகளவாக இருந்து வருவதாகவும், அதுவும் 2024ஆம் ஆண்டு எப்போது இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தலைமையை ஏற்க ஆரம்பித்தாரோ, பதவியேற்றாரோ, அதிலிருந்து 5 ஆட்சி மாற்றங்களை இலங்கை சந்தித்திருப்பதாகவும், இந்த தலையீடு என்பது தொடர்ச்சியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை பிரித்தானியாவுடைய ராணுவ ஆய்வாளர் அரசு அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயம் என்பதை இப்போது ஓரளவுக்கு அது கவனம் செலுத்தக்கூடிய விடயமாக அந்த செய்திகள் அவதானிக்கிறது. இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பினரும் ஒரு பக்கம் இருந்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அன்ருகுமார திசாநாயக் அவர்கள் முன்னெடுக்கின்ற சில செயற்பாடுகள் அரசியலில் சில அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வாறாக இருந்தாலும் சர்வதேச அரங்கை பொறுத்தவரையில் எப்போதுமே இலங்கை என்பது இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக, ஒரு பொருளாதாரத்துக்கான மையப்புள்ளியாக இருந்து வருவதால எந்த நாடும் கைப்பற்றலாம் என்பதற்கான பலகட்ட முனைப்புகள் இவ்வளவு காலமும் வரலாற்றில் நிறைய முறை நடந்திருக்கிறது. இப்பவும் அந்த விஷயங்கள் இலைமறை காய்களாக நடந்த வண்ணம் இருக்கிறது. அதிகளவாக இந்தியாவில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இலங்கையில் அதிகளவான முதலீடுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் இருந்து வருகின்றது. எனவே இந்த சவால்களை எல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு இருந்து வருகிறது. இதுல எந்த நாட்டிலையும் இப்போது இருக்கிற அரசாங்கம் சாய்வார்களாக இருந்தால் அது நாட்டுக்கும் மிகப்பெரிய பாதகத்தையும் பிற நாடுகள் மூலமாக ஏற்படுத்தும் என்பது முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த விடயமே இப்போது அரசியல்ல இந்த காலப்பகுதியில பேசப்படுகிறது. கடந்த ஆட்சியில குற்றமிழைத்திருக்கின்ற நபர்கள் இப்போது சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு தற்போதைய அரசாங்கம் எப்படி அனுமதித்தது, அவர்கள் எப்போது கைது செய்யும் என்பது போல ஒரு கேள்வியை தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற சரத் பொன்சேகா அவர்கள் எழுப்பியிருக்கிறார் என்பது முக்கியம். இந்த சரத் பொன்சேகாவை பொறுத்தவரையில அமைதியாக இருந்த சரத் பொன்சேகா மீண்டும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது சார்ந்தும் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்ற சூழ்நிலையிலும் கடந்த ஆட்சியாளர்கள்ல ஆட்சியின் போது ஊழல் செய்தவர்கள், மோசடியில் ஈடுபட்டவர்கள், மக்களை வதைச்சவர்கள், மக்களை படுகொலை செய்தவர்கள் எல்லோரும் தற்போது சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மக்கள் நிராகரித்திருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் அன்ருகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் எதுவுமே அவர்களுக்கு செய்யவில்லை. ஏன் என்பதாகவும் வாக்குமூலங்களை மட்டுமே ஒரு சிலரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வாக்குமூலம் அளித்ததுக்கு பிற்பாடு வெளியில வந்து வீரவசனங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல், மோசடி, இந்த குற்றச்சாட்டுகளை இல்லாமல் ஒழிப்போம், அப்படி செய்தவர்களை கைது செய்வோம், நாட்டில கொலைகளை செய்தவர்களையும் குற்றவாளிகளையும் தண்டிப்போம் என்று சொல்லி வாக்குறுதியை வழங்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஏன் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது, ஏன் தயங்குகின்றது, அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதாக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போல தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் பொன்சேகா அவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த விடயத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர் சொன்னது போல ஒரு சில நபர்களிடம் சட்ட ரீதியான விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் கூட சில சமயங்கள்ல அது வெறும் கண்ணோட்டத்துக்காகவா இல்லாவிட்டால் வெறுமனே அது விசாரணைகளோடு நின்று விட்டு கொண்டிருந்தா இவ்வளவு காலமும் ஒரு கேள்விகள் ஒரு பக்கம் போகும் நேரம் இவர் கேட்ட கேள்விக்கு அரசு தரப்புல இருந்து முக்கியமாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டினுடைய அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இதை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இலங்கையில குற்றவாளிகள் குற்றம் செய்திருக்கின்ற எவரையும் நாங்கள் தண்டிக்காமல் விடமாட்டோம். அவர்களுக்கான தண்டனை என்பது தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும். அரசாங்கம் சட்டம் என்பது அவர்களுடைய கடமையை இனி வருகின்ற காலப்பகுதியிலும் இப்போதும் செய்கின்றது, செய்து வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் ஒரு வாய்ப்போற்றோடு மட்டும் நின்று விடாமல் இலங்கையில குற்றவாளிகள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற விஷயங்கள் சில இடங்கள்ல விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. கடத்தப்படக்கூடிய விஷயங்கள் என்பது குற்றவாளிகள் நிறைய மக்கள், அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரங்கள் என்று நிறைய வழக்குகள் இப்போது வரைக்கும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை அரசு
அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் இப்ப இருக்கிற மக்களும் சரி ஒரு சில அரசியல்வாதிகளும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய விடயமாகவும் சமூகத்தின் மத்தியில பார்க்கப்படுகிறது. இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில மாகாண சபை தேர்தலும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் எப்ப நடைபெறும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதிலும் மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில 2018 ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில மாகாண சபை தேர்தல் முறை என்பதில் அவரது மாகாண சபையே மிக மோசமான பின்னடைவையும் ஒரு பெரிய ஒரு சிக்கலையும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சிக்கலை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் முடிவுகள் எட்டப்பட வேண்டியது அவசியம். 2018 ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில மாகாண சபையில இடம்பெறுகின்ற அத்தனை விஷயங்களையும் அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்து வருகிறது. எனவே இந்த முறை இல்லாமல் ஆக்கி பழையபடி மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படுகின்ற பட்சத்துல அந்த மாகாண சபை தேர்தல் எப்ப நடத்தப்படும், அதுவும் முக்கியமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று சொல்கின்றார்கள். அதே நேரம் அப்படி நடைபெற போகுமாக இருந்தால் அந்த மாகாண சபை தேர்தல் என்ன முறை மூலமாக இடம்பெறும், விகிதாசார முறை மூலமாக இடம்பெறுமா, இல்லாவிட்டால் மாகாண சபை தேர்தல் என்பது எல்லை வாரியாக இடம்பெறுமா என்ற பல விடயங்கள் என்பது தற்போதும் இனி வருகின்ற நாட்கள்ல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் சார்ந்து விசாரிக்கப்பட போகிறது, கலந்துரையாடப்பட போகிறது. ஆனால் அதுக்கு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது நடத்தணும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்படும் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு அதுக்கு வேட்புமனுவெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் நடைபெறாமல் போயிருந்தது. எனவே ஒரு 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மாகாண சபை தேர்தலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான யோசனை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய அந்த வேட்புமனுக்கள் எல்லாம் ரத்து செய்கின்ற வகையில சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வர போகிறது. எனவே இதன் மூலமாக இனி வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிய வேட்புமனு எப்படி ரத்து செய்யப்படுகிறதோ அதே போல அவர்கள் அந்த வேட்புமனுவின் போது கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டணமும் அவர்களுக்கு மீள கொடுக்கப்படும் என்ற விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது நாடாளுமன்றம் கூடுகின்ற நேரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு புதிய வேட்புமனு சார்ந்தும் எப்போது தேர்தல் இடம்பெறும் என்பது பற்றியிருக்கின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாடாளுமன்றத்தில் இந்த விஷயங்கள் சட்ட திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அறிவிக்கப்படும். எவ்வாறாக இருந்தாலும் இருந்து வருகிறது. நிறைய இடங்கள்ல இது ஒரு பெரிய சிக்கலாகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருந்து வருகிறது என்பதை நினைவுபடுத்துகின்றோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம